வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த கார் செட்டு பற்றி தான். இந்த கார் செட் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. அது என்னென்னு ஃபால்ட்டு பார்த்துட்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக போட முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் சாரி. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள்லாம். அப்போ தான் புது புது கொஞ்சம் வீடியோலாம் தகவல் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம இதை சரி பண்ணுறோங்கிறத, இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். செட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து 4440 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ 2 ஐசி போட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். பழைய யூஎஸ்பி போர்டு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உள்ளே வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் கழட்டியாச்சு. பவர் இதுலேயும் கொடுத்தாச்சு, பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு. ப்ளஸ் ஓவர் இது கிரவுண்டு. ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆன் ஆகலை. என்னன்னு பார்த்தா பாருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், எரியுது பாருங்க. சப்ளை வருதா? இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து ஃபால்ட்டாக இருக்குது. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த ஒயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் இங்கே வந்து சப்ளை வருது. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். செட் ஆன் ஆகிடுச்சு. நம்ம அதை சால்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே சால்ட்ரு வச்சிட்டோம். இந்த இடத்துட்டே சால்ட்ரு வச்சாச்சு. அந்த பின்னுக்கிட்டே சுவிட்சு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சாச்சு. எஃப்எம் மோடில் இருக்குது. இதில் ஒரு சேனல் தான் நம்மளுக்கு வருது, இன்னொரு சேனல் வரல. அது என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த 11 ட்ராக்கில் உள்ள அந்த பின்னில் உள்ள ட்ராக்கு கொஞ்சம் கட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சுட்டு ஐசி வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஐசியை சேஞ்ச் பண்ணுவோம். 4440 ஐசி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு இதிலே பார்ப்போம். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி நம்ம ஐசியை டீசால்ட்ரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐசியை மாட்டி வேறு ஐசி புது ஐசியை போட்டு சால்ட்ரு பண்ணுறதுன்னு கண்டினியூவாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஐசி சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டீசால்ட்ரிங் பம்ப் வச்சுக்கிட்டு இப்படி ஹீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இது மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். நல்லா பேஸ்ட்டு தடவிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டீசால்டர் பண்ணிடலாம். இல்லைனா கொதறிக்கிட்டு வரும். நீங்கள் ஈஸியாக 4440 ஐசியை சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்படியே இது ஐசியை லைட்டாக செக் பண்ணிவிட்டு இழுத்தோம்னா வந்துடும். கரெக்டாக இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வச்சு இந்த ஹோல் இதில் வச்ச ஐசியை அப்படியே நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் வைக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு கவலும் டச் ஆகாத மாதிரி பேஸ்ட்டை தடவிக்கிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
ஐசி நம்ம சால்ட்ரு வச்சோடனே வந்து டச் ஆகாமல் சால்ட்ரு வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம டின்னரை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த பிசுறு இல்லாமல் உள்ளே இருக்கும். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வந்து அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. நல்லா க்ளீன் பண்ணிடணும். இது பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டு இதெல்லாம் இல்லாத மாதிரி, பிசுறுலாம் இல்லாத மாதிரி. செட் ஆன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டியாச்சு. ஸ்பீக்கரு அந்த வண்டியில் உள்ள ஸ்பீக்கர் ரெண்டும் செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் கொண்டு வந்துட்டோம். ஓகே, எஃப்எம் உள்ள இருக்குது. சாங் ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வருது, அதனால தான். ஓகே, செட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.